கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, முதியோர்களே, பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஊழியன் பாகவதர் வேதநாயக சாஸ்திரியாராகிய நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குறுந்தகட்டிலே உங்களோடு தொடர்பு கொள்ள கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். பாடல் பிறந்த ரகசியம். அநேக பாடல்கள் இன்றைக்கு பாடப்படுகிறது. அத்தனை பாடல்களுக்கும் அது ஏன் எழுதப்பட்டது என்பதற்கு காரணம் கிடையாது. ஏதோ மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வரும்பொழுது தாளை எடுக்கின்றான், பேனாவை எடுக்கின்றான், தன் மனதிலே வந்த அந்த கருத்துக்களை எல்லாம் எழுதி முடித்து பாடலை முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் சில பாடல்களுக்கு அனுபவம் உண்டோ? அனுபவத்திலிருந்து வெளிவருகிற பாடல்களுக்கும் சாதாரணமான நிலையிலே ஒருவர் எழுதுகிற பாடலுக்கும் பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். அனுபவத்திலிருந்து எழுகின்ற பாடல்கள் நிச்சயமாய் மக்களுடைய மனதை தொடக்கூடியதாயிருக்கிறதோ. இந்த குறுந்தகட்டிலே நீங்கள் கேட்கிற பாடல்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், பக்தர்கள் அவர்கள் அனுபவ ரீதியிலே எழுதின பாடல்களாயிருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இதன் மூலமாக அநேக பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே இந்த பாடலை கேட்கிற நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், பாடுங்கள். அவருடைய அனுபவங்களை கேட்கிற நீங்களும் கூட அந்த பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்திலும் அன்பிலும் வளர்ந்து பெருக முயற்சியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த குறுந்தகட்டிலே கேட்கப் போகிற பாடல்கள், அனுபவங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலும் கூட இடம்பெறத்தக்கதான நிலையிலே நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பரே, இரவு மணி 12 ஆகிவிட்டது. இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா? அரசவையிலிருந்து நீங்கள் வந்தது முதல் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு கலக்கம், கவலை. அன்றலர்ந்த ரோஜா மலர் போலுள்ள உங்கள் முகம் இப்போது வாடி வதங்கி போயிருக்கிறது. என்ன விஷயம் அன்பரே? என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள். மன்னர் ஏதும் உங்களை கடுஞ்சொல் கூறினாரோ? இல்லை இல்லை, மன்னர் சரபோஜி என்னுடைய சிறு வயதிலிருந்தே எனக்கு நண்பர் அல்லவா. அவர்தானே என்னை பாராட்டி தன்னுடைய அரசவை கவிஞராக என்னை நியமித்துக் கொண்டார். மாதா மாதம் மானியமும் வேறு வழங்கி வருகிறாரே. ஆனால் இப்போது ஒரு இக்கட்டான சூழல். நான் தெரிந்து கொள்ளலாமா? உனக்குத்தான் தெரியுமே.
நான் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் ஆராதிப்பதில்லை என்று. அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. ஏற்கனவே நீங்கள் ஒரு கீர்த்தனை எழுதியிருக்கிறீர்களே. மனு உருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், கனி வினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், யூத காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், வேறு எவரையும் ஸ்தோத்தரியேன் என்று ஏற்கனவே கீர்த்தனை ஒன்று எழுதியிருக்கிறீர்களே. ஆனால் இப்போது மன்னர் சரபோஜி தான் வணங்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் மீது ஒரு குறவஞ்சி படைக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். நான் மறுத்துவிட்டேன். ஆனாலும் அவர் விடாப்பிடியாக முழு நூலை எழுதாவிட்டாலும் பல்லவி போன்ற காப்பு செய்யுளையாவது எழுதி கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு ஆணை விடுத்து விட்டார். எனக்கு தர்ம சங்கடமான சூழலாகிவிட்டது. ஒரே மனப்போராட்டம். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆமாம், என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண்டவரை பாடும் வாயால் இப்படியும் ஒன்றை பாடப் போகிறீர்களா? யோசியுங்கள். எனக்கு தூக்கம் வருகிறது. நான் போகிறேன். இயேசுவே, எனக்கு ஏன் இந்த சோதனை? நீரே ஜீவனுள்ள உண்மையான தெய்வம். அப்படி இருக்க வேறு தெய்வத்தின் மீது எப்படி என்னால் பாட்டு எழுத முடியும்? நிகரற்ற இயேசுவின் மீதுள்ள பக்தி வைராக்கியம் என்னுள் ஜீவ ஊற்றாக பொங்கி பரவி இருக்கிறது. இயேசுவே, மன்னிக்க வேண்டும் அண்ணா. தங்கள் கட்டளையை என்னால் நிறைவேற்ற இயலாது. சாஸ்திரிகளே, நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு காப்பு செய்யுளையாவது எழுதி கொண்டு வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கொடுக்க போவதாக சொல்லியிருக்கிறேன். யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பரிசு வேண்டாமா? அதுவும் மிகப்பெரிய பரிசு. மன்னிக்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா. எனக்கு எந்த பரிசும் தேவையில்லை. பரிசு ஒன்றை அறிவித்தால் மனம் மாறி நீங்கள் பாடல் ஒன்று எழுதுவீர்கள் என்று நினைத்தேன். பரிசு வேண்டாம், பரிசுத்தர் இயேசு ஒருவரே போதும் என்று துணிவுடன் சொன்ன உங்கள் ஆழ்ந்த விசுவாச பற்றை நான் பாராட்டுகிறேன். நண்பரே, உங்கள் பக்தி வைராக்கியத்திற்கு வெற்றி. உங்களுடைய தெய்வத்தை பற்றி நீங்கள் எங்கும் தடையின்றி எடுத்துக் கூற என் அனுமதி உங்களுக்கு உண்டு. மகிழ்ச்சியுடன் சென்று வாருங்கள். பிரியமானவர்களே, இயேசுவை ஏத்து இசை என்கிற பாடலை கேட்டீர்கள். கீர்த்தனையிலே இது ஒரு சிறிய பாடலாக இருந்தாலும் பெரிய அளவிலே மக்களால் பாடப்படுகிற ஒரு பாடல். துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவர் நமது அருமை ஆண்டவராகிய இயேசு. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஒருவர்தான். இந்நாளிலே நம்முடைய துதிகளுக்கு உரிமை பெற்றவர் அவர் மாத்திரமே. பாடல் வரிகளிலே இப்படியாய் பாடுகிறார்: எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதிசை. உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் எண்ணுகிற காரியங்களெல்லாம் கர்த்தர் அதை வாய்க்கச் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழிதான். என்ன வழி? ஆண்டவராகிய இயேசுவை சார்ந்து அவரை மாத்திரமே துதித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் எண்ணுகிற காரியங்களை அவர் நமக்கு வாய்க்கச் செய்வார். அந்த எண்ணத்தோடு நாம் ஆண்டவராகிய இயேசுவை காண்கிறோமா, துதிக்கிறோமா?
இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். അന്തരവാൻ തരയുന്തരുതന്തൻ, അന്തരവാൻ തരയുന്തരുതന്തൻ, സുന്ദരമികുണ്ട സൗന്ദരാനന്ദൻ, സുന്ദരമികുണ്ട സൗന്ദരാനന്ദൻ. യേശുവയെ തുതി സെയ് നീ മനമേ, യേശുവയെ തുതി സെയ്. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஏலிம் மிஷன் இயக்கத்தின் சார்பிலே இந்த இனிய பாடல் பிறந்த வரலாறு ஒளிப்பேழையின் மூலமாக உங்களை சந்திப்பதை பெரும் பேராக கருதுகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்பொழுது ஏலிம் மிஷன் இயக்கத்தின் ஊழியங்களை பற்றி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இயக்கமானது கிறிஸ்துவுக்குள் மரித்த என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் டி தாமஸ் வாக்கர் அவர்கள் 1999 ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இருளில் வாழும் இந்தியர் அனைவரும் இயேசுவின் அன்பை ஒருமுறையாவது கேள்விப்பட வேண்டும் என்ற தாகத்தோடு ஆரம்பித்தார்கள். ஒருமுறை கூட இயேசுவை பற்றி அறிந்திராதவர்கள் இருக்கும் பொழுது ஏன் ஒருவர் இருமுறை கேள்விப்பட வேண்டும் என்று பிரபல போதகர் ஆஸ்வால் ஜே ஸ்மித் அவர்கள் கேட்டது போல, இன்றைக்கு அநேகர் இயேசுவை பற்றி ஒருமுறை கூட கேள்விப்படாத துர்பாக்கியசாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிப்பதே இந்த இயக்கத்தின் முக்கிய கடமையாகும். இயேசுவின் அன்பால் ஈர்க்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் தன்னார்வ அடிப்படையிலே இந்த ஊழியத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அதனால்தான் இந்த இயக்கத்தின் செலவு, நிர்வாக செலவு கடந்த 18 ஆண்டுகளாக 5% கீழாக கட்டுப்படுத்தி 95% பணத்தை ஊழியத்திற்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு கிடைத்து வருகிறது. இதிலே உள்ள சில முக்கியமான ஊழியங்களை பற்றி உங்களுடைய ஜெபத்திற்காகவும் உங்களுடைய உதவிகளுக்காகவும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதாக சிறுவர் ஊழியம், CSBS என்ற சிறுவர் ஊழியத்தை கடந்த 6 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். இந்த ஆண்டு மட்டும் 11,000 கிராமத்திற்கும் அதிகமான கிராமங்களிலே 7,000த்திற்கும் அதிகமான தன்னார்வ ஊழியர்களுடைய உதவியோடு 12 லட்சம் பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை விவரிக்க உதவி செய்தோம். இவர்கள் மிகவும் ஆர்வமாக வந்து
அழகாக வர்ணம் தீட்டி பாடல்கள் பாடி நடனங்கள் கற்றுக்கொண்டு வசனங்களை கற்றுக்கொண்டு வேதாகமத்திலே உள்ள நல்ல கதைகளை கற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அநேக பிஞ்சு உள்ளங்களிலே இயேசுவை பற்றி ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது. வருகிற ஆண்டிலே 15 லட்சம் பிள்ளைகளுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக புத்தகங்களை நாங்கள் ஆர்டர் செய்திருக்கிறோம். இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் ஈசி அதாவது ஆலயமே இல்லாத கிராமங்களிலே சிறிய ஆலயங்களை ஒரு 30,000 ரூபாய் செலவிலே கட்டி அதில் அவர்கள் கூடி ஆண்டவரை தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் இதுவரை 184 ஆலயங்களை கட்டி வந்துள்ளோம். இந்த ஆலயங்கள் 15க்கு 20 என்ற சிறிய அளவிலே காணப்படும். அந்த மக்கள் தங்கள் சொந்த கையினாலே செய்து வேலைகள் செய்து உற்சாகமாக கட்டி வருகிறார்கள். இதில் கூடி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஆராதிக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். வருகிற ஆண்டிலே நாங்கள் இன்னும் 100 ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து நாங்கள் உழைத்து வருகிறோம். நீங்களும் குடும்பமாக சபையாக இணைந்து வாருங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவரை உயர்த்த முடியும். அதோடு மட்டுமல்லாமல் EDBS அதாவது சீஷத்துவ பயிற்சி பள்ளி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நல்ல தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனையிலே நல்ல புத்தகங்களை எழுதி வருகிற 3 ஆண்டுகளிலே 1,00,000 பேருக்கு இயேசுவை தெளிவாக கற்றுக் கொடுத்து அவர்களை மெய்யான சீஷராக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அநேகர் மிகவும் ஆர்வமாக அந்த சீஷத்துவ பள்ளியிலே வந்து கற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பரீட்சைகளை எழுதி எப்படியாகிலும் இதை தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். நல்ல சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி. நீங்களும் இதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம், உற்சாகப்படுத்தலாம். அதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஊழியர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை மதுரை போன்ற பெரிய நகரங்களிலே பிரதிஷ்டை செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கிறோம். இவ்வாறாக உற்சாகப்படுத்தப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஊழியர்கள் மிகவும் சிறப்பாக 4 முதல் 5 கிராமங்களிலே சென்று இயேசுவை அறிவித்து அநேகரை நீதிக்குட்படுத்துகிறார்கள். நீங்களும் இந்த மாபெரும் பணியிலே சேர்ந்து ஒரு 4,000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷனரி குடும்பத்தை தாங்கலாம், அல்லது ஒரு 3,000 கொடுத்து ஒரு ஆண் ஊழியரை தாங்கலாம், அல்லது 1,000 ரூபாய் கொடுத்து ஒரு பெண் ஊழியரை தாங்கலாம். இவ்வாறாக நாம் அங்கே ஊழியம் செய்கிறவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் மூலமாக இயேசுவின் அன்பை அந்த கிராமங்களில் அறிவிக்கும் பொழுது சீக்கிரத்திலே அந்த இடங்களிலே இயேசுவின் அன்பு வெகு வேகமாக பரவும். இதுவரைக்கும் நாம் கடந்த 6 ஆண்டுகளிலே ஒரிசா மாநிலத்தில் மாத்திரம் 300க்கும் அதிகமான திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். 13,000 புதிய விசுவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற அடுத்த 3 ஆண்டுகளிலே 1000 திருச்சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், 500 கட்டடங்களை எழுப்ப வேண்டும், 50,000 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வெகு வேகமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் வெவ்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். நீங்கள் சேர்ந்து வாருங்கள். நாம் குடும்பமாக, குழுவாக, சபையாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமது தலைமுறையிலே நமது தாயகம் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை ஒரு முறையாவது கேள்விப்படட்டும். நம்முடைய தாளந்துகளும் திறமைகளும் நம்முடைய பணங்களும் இதற்கு ஒரு அடிகாலாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.